எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கேவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டிய வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு கட்டுச்சோறு. சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சாதம் தான் இந்த கட்டுச்சோறு. இதுக்கு காய்கறி எதுவும் தேவையில்லை. வீட்டில் இருக்க வெங்காயம் பூண்டு இருந்தாலும் பூண்டு இல்லாமல் வெறும் வெங்காயம் கூட வச்சு செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால்லாம் ஊற்றுறதுனால நல்ல மணமாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம், ஈஸியாக செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 8 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அந்த நல்லெண்ணெய் காஞ்ச உடனே கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு எல்லாம். கடலைப்பருப்பு ஒரு 1.5 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், 2 மிளகாய் வத்தல் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விடுறோம். அதாவது கடுகு பொரியுது, கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா செவந்து வருது. இந்த நேரத்தில் ஒரு 15லிருந்து 20 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னால் கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா கொஞ்சம் பெருசாக, சின்ன வெங்காயத்திலே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா பார்த்து உரித்து வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்க போகிறோம். மிளகாய் வத்தல் வாசனைக்கு, இதோட நம்ம மிளகாய் பொடியும் போட போகிறோம். அதனால் தேவைப்பட்டால் கூட ஒரு வத்தல் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா தாளிச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் பிரியணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. 2 நறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, முழுசாகவே போட்டுக்கலாம். இப்போ வெள்ளைப்பூடு ஒரு 10 பல் பூண்டு போட்டு அதையும் சேர்த்து வதக்குறோம். வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குறையாவே ஜீரகமும், 1/2 டீஸ்பூனுக்கு குறையா மிளகும் வாசனைக்காக சேர்த்துக்கிட்டோம். இதோட நம்ம தேவையான அளவுக்கு இப்போ ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டாச்சு. இப்போ மஞ்சப்பொடியும் கொஞ்சம் போல் தனி மிளகாய் பொடியும் சேர்த்துருக்கோம். நான் காஷ்மீரி சில்லி பொடி போட்டிருக்கேன், வாசனை நல்ல கலர் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதே போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயம். நான் ஒரு 1/4 மூடிக்கு கொஞ்சம் கூட எடுத்து தேங்காயை பால் எடுத்து வச்சுருந்தேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பாலை சேர்த்தாச்சு. பால் கொஞ்சம் நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்து, அதாவது நெல்லிக்காய் சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புளியை உங்கள் புளிப்புக்கு தகுந்தா போல் எடுத்துக்கோங்க. புளி நிறையா இருந்தால் புளிப்பு ஜாஸ்தி வேண்டாம். அதை 1 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சு அதையும் சேர்த்தாச்சு. தேங்காய் பால் ஒரு கொதி வந்தவொடனே இது சேர்த்துட்டோம். இந்த டிஷ்ஷுக்கு 1 டம்ளர் அரிசி எடுக்க போகிறேன். அதுக்கு தகுந்த உப்பு அதில் சேர்த்துட்டோம். தண்ணி கொதிக்கட்டும். இந்த நேரத்துலையே நம்ம பச்சரிசி, எந்த பச்சரிசினாலும் எடுத்துக்கலாம், இல்லை பாசுமதி அரிசியோ சீரக சம்பாவோ எடுக்கலாம். நான் பொன்னி பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கிற புளி தண்ணியும் தேங்காய் பாலும் ஊற்றணும்ல, அதோட சேர்த்துக்கிட்டோம். 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி. அதாவது 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி. இப்போ நம்ம ஏற்கனவே 1 டம்ளர் புளி தண்ணியை 1 டம்ளர் தேங்காய் பாலும் ஊற்றிருக்கோம். அப்போ இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதித்து வரும் பொழுது மூடிட வேண்டியதுதான். மூடி இதுக்கு நீங்கள் உங்கள் பொன்னி அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த விசில் அளவுக்கே நீங்கள் வச்சுக்கலாம். நான் 3 விசில் வச்சேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வரும்போது மூடிட்டோம். மூடிட்டு வெயிட் போட்டாச்சு. இப்போ 2 விசில் வந்துருச்சு. இன்னும் 1 விசில் வந்துடணும். வந்ததுக்கப்புறமேலு, அதாவது மொத்தம் 3 விசில் வந்த உடனே 5 நிமிஷம் அதை ப்ரெஷர் இறங்குறதுக்கு வெயிட் பண்ணி திறந்துட்டோன்னா பொலன்னு நல்ல மணத்தோட, காய்கறியே இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு சோறு. அதாவது இதை செட்டிய வீடுகளில் கட்டுச்சோறுன்னு சொல்லுவாங்க. அவசரத்துக்கு காய்கறி இல்லைன்னா இதை திடீர் விருந்தாளிகளை சமாளிக்கிறதுக்கும், அடுத்தா போல் பத்தாமல் போயிடுச்சு, வந்தவங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் பரிமாறிட்டோம்னா மீதி இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு அவசரமாக செய்யக்கூடியது.
வீட்டில் இருக்க வெங்காயம் வெள்ளைப்பூடு மட்டும் இருந்தால் போதும். அதுக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.